படம் நல்லா இருக்கு. சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம் குடும்பத்தோட. எப்படி சொல்கிறது, இந்த படம் கொஞ்சம் நடுவில் த்ரில்லர் மாதிரியே போயிட்டுருது. சேசிங்காக நடந்துக்கிட்டு இருந்தது. அவங்க பெற்றவங்க வேறு தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த பசங்களை. பெற்றவங்களும் தேடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு ராஜ்யம் தேடும்போது அந்த பசங்க வேறு ஆள்கிட்ட மாட்டிக்கிறாங்க, இல்லாட்டி வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்குது இந்த படம் ஃபுல்லாக. நல்லா இருக்குது, குடும்பத்தோட பார்க்கலாம். எந்த மாதிரி கதைன்னா எப்படி சொல்கிறது, படம் பார்த்தா தான் சில பேருக்குலாம் அதெல்லாம் புரியும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. அதான் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. நான் அப்படியே சொல்லிட்டேன், நீ த்ரில்லராக போகுதுன்னு. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த ஆடை காப்பாற்றுறது தான் அந்த கதையே. கறிக்காரங்க அதை வெட்ட பார்ப்பாங்க. அவங்க அப்பா வேற குடிக்க காசு இல்லைன்னு சொல்லி அந்த ஆடை விற்றுருவார். செல்லமாக வளர்த்தாங்க ஆடை. விற்றுற உடனே அந்த பசங்க அழுதுகிட்டே இருக்கும். வேறு ஊருக்கெல்லாம் போகும். வேறு ஊருக்கு போயிட்டு அந்த ஆடெல்லாம் தேடும். நல்லாயிருக்கும் படம், எல்லாருமே பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. இல்லை, வித்தியாசமாக தான் இருக்குது. அந்த பசங்க நடிக்கிறது தான் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க அதான் இறந்துச்சுன்னு நினைச்சு தேடி தேடி போகிறாங்க. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச படம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. புஜ்ஜி. ஆமாம், ரொம்ப இந்த கேரக்டர் யாருமே பண்ணலை. இல்லை, இது புதுசாக ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. குழந்தை நல்லா, பொம்பளை பிள்ளை நல்லா இருந்துச்சு.